கண்ணியத்திற்குரிய அனைவருக்கும் என்னுடைய ஆர்வம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு இவ்வாறு கொடுக்கப்படும் கல்வி தொழுகையின் முக்கியத்துவம். இஸ்லாமில் கடந்தது எல்லாவற்றிற்கும் முதல் கடமை தொழுகையாகும். தொழுகை நிகழ்ச்சிகளும் வழக்கமாகும். அல்லாஹ் தலைவரும் அவர்கள் 5 நேரம் தொழுகையை மக்களின் மீது கடமையாக்கி உள்ளார். மேலும் ஆண் பெண் வயோதிகர்கள் ஆரோக்கியம் உள்ளவர் ஆரோக்கியமற்றவர் நோயிருப்பவர் பயணத்தில் இருப்பவர் ஆகிய எல்லோரும் மீது தொழுகை கடமையாகும். ஆக என்னையும் தொழுகையை முன்னுள்ளே அவரை உள்ளது. புனித குர்ஆனில் 62க்கும் அதிகமான இடங்களில் தொழுகையை கட்டளையிடப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி ஒரே ஒரு கட்டளையிடப்பட்டாலும் போதுதான் என்றாலும் அது முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக மனிதர்களுடன் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியாருக்கும் இறை மதத்திற்கும் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவதே ஆகும். இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள விஷயம் எவ்வளவு கடினமானது என்பதை பார்த்தீர்களா? ஆனால் நமது நிலையும் மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையாகும். இவ்வளவு கடினமான வார்த்தைகளை கூறிவிட்டும் நாம் தொழுகையை பேணுதல் கொள்வதில்லை. இவ்வாறிக்க நாம் முஸ்லிம்கள், நவீன உம்மத்துகள், இஸ்லாமின் காவலர்கள் என்றெல்லாம் கூறிக்கொள்கிறோம். உலகின் நாளொன்றுக்கு 5 தடவை பாங்கி சொல்கிறார். மேலும் அதை சத்தமிட்டு ஹய்யால ஸலாத் என்று கூறுகிறார். ஏனென்றால் வெற்றி, நிம்மதி, இன்பம், அமைதி இவை அனைத்தும் அல்லாஹ் தஆலா தொழுகையை வைத்துள்ளார். எனவே தொழுகையை சரியாக தொழுது அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.